ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சிஎஸ்கே இப்படி ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு ஃபைனலி கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க 17 வருஷம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த டோனி இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் சிஎஸ்கே தான், டோனி தான். 5 டைம் சாம்பியன்ஸ் வேறு. இன்றைக்கி நல்லபடியாக ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு யங்ஸ்டரை கொண்டு வந்தது எங்களுக்கு ஒன்று ப்ரொமோட் பண்ணது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. இன்னும் இதை மாதிரி நிறைய வின்ஸ் எதிர்பார்க்குறோம். அண்ட் நிறைய பேர் அந்த கிழவனை தூக்கி போட சொல்லி அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதே கிழவன் தான், அதே 43 வயசு கிழவன் தான் இன்றைக்கி வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒன்ஸ் அகெயின் எம்எஸ்டி தான். அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி இந்த மேட்ச் ஒரு சமர்ப்பணமாக இருக்கும். இதை மாதிரி இன்னும் நிறைய வின்ஸ் இதே சீசனில் எதிர்பார்க்குறோம். கம்பேக் கொடுப்போம்னு நினைக்கிறோம். பார்ப்போம். இன்றைக்கும் பவுலிங் சூப்பராக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, பவுலிங் இன்றைக்கி நல்லா பண்ணாங்கன்னா சூப்பராக பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி பேட்டிங்லேயும் கொஞ்சம் நம்ம லேக் அடித்ததை போல தான் இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் நம்ம லேக் அடித்ததை போல தான் போனோம். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி டோனியெல்லாம் இன்றைக்கி வந்து 4 4 ஒரு 6 எல்லாம் அடிக்கும் போதெல்லாம் நமக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீபாவளி மாதிரி தான். இன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். லாஸ்ட் ஓவர் தான் வந்தாங்க, சூப்பராக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரஷீத் அந்த ரஷீத் தானே ஃபஸ்ட்டு இறங்கினது. அவன் சூப்பராக விளையாடினானா. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து 3 ஓவர்லேயே நம்ம தான் பாஸ் ஆக போகிறோன்னு நமக்கே தோண வச்சுட்டான். அதுக்கு அடுத்து தான் கொஞ்சம் லேக் அடித்தது போல் இருந்தது. அதுக்கடுத்து நம்ம சிக்ஸர் துபையும் இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் விளையாடினார். ஆப்வியஸாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம பாஸ் ஆனதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வந்து நம்ம இது செஞ்சது, அதுக்கடுத்த தலை இன்றைக்கி அடித்ததும் நம்ம சொல்லவே முடியாது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 5 மேட்ச் தொடர்ந்து ஃபெயிலாக இருப்போம். ரொம்ப ஃபெயிலாகிட்டு அதுக்கு எடுத்தது இருந்துட்டு பார்க்கும்போது தலை தரிசனம், ஐயோ அந்த மாதிரி இருந்துச்சா. இன்னைக்கு தான் நான் நிம்மதியாக தூங்க போகிறோம். தலை அடித்ததே போதும், அவ்வளோதான். அந்த அந்த ஹாப்பிலே இன்னைக்கு நான் தூங்குவேண்ணா, நிம்மதியாக தூங்குவேன், ஹாப்பியாக இருக்கேன். சேஸ்கோட வின் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச்சு ஃபெயில் ஆனதோட பேக்கப். கண்டிப்பாக உண்மையை சொல்லணும்னா டோனி பெரிய ஒரு பேக்கப்பு கொடுத்துருக்காரு. பேட்டிங்காக இருக்கட்டும், ஸ்டெம்பிங்காக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ரன் அவுட்டாகவே இருக்கட்டும், பெரிய ஒரு பேக்கப் கொடுத்துருக்காரு. அதை விட அவரோட தளபதி ஜடேஜா பெரிய ஒரு பேக்கப் கொடுத்துருந்தார். கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பெரிய ஒரு பேக்கப் கொடுத்துருந்தார். 2 விக்கெட் எடுத்திருந்தார். பேட்டிங்காக பெருசாக இல்லைனாலும் அவர் ஃபீல்டிங் பவுலிங்லாம் கொஞ்சம் பேக்கப் போட்டுருந்தார். அதை விட ஆறுச்சாமி, சென்னையோட ஆறுச்சாமி சிவம் டூபே நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு. கண்டிப்பாக இனி வர மேட்ச்சில் 7 மேட்ச் இருக்குது சென்னைக்கு. கண்டிப்பாக 5 மேட்ச் வின் பண்ணி பிளே ஆஃப் உள்ள கண்டிப்பாக சென்னை வரும். டோனி தலைமையிலான அணி வந்துட்டு கண்டிப்பாக பிளே ஆஃப் உள்ள வரும். கண்டிப்பாக ஃபைனலுக்கு கண்டிப்பாக சென்னை அணி வரும். இந்த 2025ஓட டைட்டில் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.